இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நாளை சனிக்கிழமை பொது போக்குவரத்து வழக்கம் போல் செயல்பட உத்தரவு. அமைச்சர் ஆந்தனி லாக். மலேயன் ரயில்வே பெர்ஹாட்டான KTMB மற்றும் பிரசாரண ரயில் நிலையங்கள் உட்பட அனைத்து பொது போக்குவரத்தும் நாளை சனிக்கிழமை வழக்கம் போல் செயல்படுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் எதிர்க்கட்சியினர் பேரணி ஒன்றை நடத்துவதற்கு திட்டமிட்ட போதிலும் பொது போக்குவரத்து வழக்கம் போல் செயல்படுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஆந்தனி லாக் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்துடன் உடன்படாதவர்கள் உட்பட பேரணியில் கலந்து கொள்கின்றவர்களின் சுதந்திர உரிமையை மடானி அரசாங்கம் பாதுகாக்கிறது என்று ஆந்தனி லாக் தெரிவித்தார். எனினும் அன்றாடம் தங்கள் பணிகளை மேற்கொள்கின்ற பெரும்பாலான மக்களுக்கு பொது போக்குவரத்து சேவை தொடர்ந்து செயல்படுவது முக்கியமாகும். அவர்களுக்கு இந்த பேரணி ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது என்று ஆந்தனி லாக் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு எதிராக தூரோன் அன்வார் என்ற பேரணியில் 5 லட்சம் முதல் 10 லட்சம் பேர் திரள்வார்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் கூறுகின்றனர். அதேவேளையில் இந்த பேரணி தொடர்பில் 60க்கும் மேற்பட்ட போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக அரச மலேசிய போலீஸ் படை தெரிவித்துள்ளது. 5 ஆண்டுகளுக்கு முன்பு தாம் பிரசவித்த பெண் சிசுவை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் கல்லூரி மாணவிக்கு எதிரான தண்டனையை பினாங்கு உயர் நீதிமன்றம் வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. 23 வயதான சந்தியா என்ற அந்த பெண்ணுக்கு எதிரான கொலை வழக்கில் தீர்ப்பை வழங்குவதற்கான புதிய தேதியை நீதிபதி ரொஃபியா முகமது நிர்ணயித்தார். பினாங்கு திமுர் லாவோட் சமூக நல இலாக்கா அதிகாரி முகமது ஜாகிர் ஹாரூன் சமர்ப்பித்த அறிக்கையின் உள்ளடக்கம் அரசு தரப்பு வழக்கறிஞர் மற்றும் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் ஆகியோரின் வாத தொகுப்புகளை செவிமடுத்த பின்னர் தீர்ப்பளிப்பதற்கு தமக்கு சற்று கால அவகாசம் தேவைப்படுவதாக நீதிபதி ரொஃபியா முகமது தெரிவித்தார். இந்த வழக்கின் தன்மையை ஆராய்ந்து பார்த்ததில் முடிவு எடுக்க சற்று கடினமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எனவே இதற்கான தீர்ப்பு நாளாக வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னதாக அந்த முன்னாள் மாணவி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் RSN ராயர் சம்பவம் நிகழும் போது அந்த முன்னாள் மாணவிக்கு 18 வயது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். தனது காதலனுடன் இணைந்திருந்த வேளையில் திருமணம் ஆகாமலேயே பிரசவித்த பெண் சிசுவை அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியின் 13வது மாடியிலிருந்து கீழே தூக்கி எறிந்து கொன்றதாக அந்த முன்னாள் கல்லூரி மாணவி குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். சந்தியா கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி காலையில் பினாங்கு அயர் இதாம் பண்டார்பாருவில் உள்ள ஓர் அடுக்குமாடி வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் அந்த பெண்ணும் அவரின் காதலனும் கைது செய்யப்பட்டனர். கோலாலம்பூர் மாநகரில் நாளை சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் தூரோன் அன்வார் பேரணியை முன்னிட்டு 16 பிரதான சாலைகள் மூடப்படும் என்று போலீசார் அறிவித்துள்ளனர். மஸ்ஜித் நகாரா, பசாசனி, மஸ்ஜித் ஜாமே சுல்தான் அப்துல் சமாட், மஸ்ஜித் ஜாமே கம்புங் பாரு, சோகோ பேரங்காடி ஆகியவற்றின் பிரதான சாலைகளிலிருந்து பேரணி பங்கேற்பாளர்கள் டத்தரான் மர்டேகாவை நோக்கி ஊர்வலமாக செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் ஜான் முகமது தெரிவித்தார். போக்குவரத்து சுமூகமாக நடைபெறும் வேளையில் அனைத்து சாலைகளிலும் வாகனமோட்டிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தலைநகரின் 16 பிரதான சாலைகள் மூடப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் எல்லைப் பகுதியில் நிகழ்ந்து வரும் மோதல் குறித்து மலேசியா கவலை தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் எல்லைப் பகுதியில் நிகழ்ந்து வரும் இராணுவ மோதல் தொடர்ந்து உயிரிழப்பு மற்றும் பொருள் இழப்புக்கு வித்திட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்தார். ஆசியானுக்கு மலேசியா தலைமையேற்றுள்ள நிலையில் அந்த கூட்டமைப்பில் முக்கிய உறுப்பு நாடுகளான தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் மோதல் வலுத்து வருவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். நேற்று காலையில் இரு நாடுகளின் இராணுவ படையினரும் மோதிக்கொண்டதில் கணிசமான அளவில் உயிரிழப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பதற்றத்தை தணிக்க இரு நாடுகளும் உடனடியாக சமரச பேச்சுவார்த்தையில் இறங்க வேண்டும் என்று முகமது ஹசன் கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூரில் நாளை நடைபெறும் தூரோன் அன்வார் பேரணியில் அம்னோ மற்றும் பரிசான் நேஷனல் உறுப்பினர்கள் பங்கேற்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தில் ஓர் உறுப்பு கட்சி என்ற முறையில்
அம்னோ மற்றும் பரசா நேஷனல் வீற்றிருக்கின்றன. எனவே அவற்றின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் எதிர்க்கட்சியினர் ஏற்பாடு செய்துள்ள இந்த பேரணியில் கலந்து கொள்வதற்கு முற்றாக தடை விதிக்கப்படுகின்றனர் என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ அஹமத் மஸ்லான் தெரிவித்துள்ளார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 262வது கிலோமீட்டரில் 15 மோட்டார் சைக்கிள்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்தது. இன்று 19 வயதுடைய மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஸ்ரம்பான் துவன்கு ஜாஃபார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த அந்த மாணவர் சுயநினைவு திரும்பாமலேயே உயிரிழந்ததாக போலீசார் அடையாளம் கூறினர். இந்த விபத்து தொடர்பில் போலீசார் தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டு வருவதாக ஸ்ரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஹத்தாச்சி டென் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் சிராஸ் 9வது மைலில் வழிப்பறி கொள்ளையனை அடித்துக் கொண்டதாக கூறப்படும் 8 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 11:10 மணியளவில் 36 வயது பாலர்பள்ளி ஆசிரியரை மடக்கி கொள்ளையிட முயற்சி செய்ததாக நம்பப்படும் வழிப்பறி கொள்ளையன் ஒருவன் பொதுமக்களால் வளைத்து பிடிக்கப்பட்டான். பின்னர் அந்த கொள்ளையனை போலீசாரிடம் ஒப்படைப்பதற்கு முன்னதாகவே கும்பல் ஒன்று கண்மூடித்தனமாக அடித்து கொன்றதாக கூறப்படுகிறது. இதன் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இதுவரை 8 நபர்கள் பிடிபட்டதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.